அம்மா இருக்கிறப்ப நீ கண் கலங்க கூடாது, சரியா? நீ இப்படி இருந்தா எனக்கு எத்தனை நாள் வேணாலும் உடம்பு சரியில்லாம. சும்மாரே, பேச்சு கூட நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மாவால தாங்க முடியாதுடா. பாரு, என் பொண்ணு என் கூடவே இருந்தா போதும், நான் எதை வேணாலும் சாதிச்சிருவேன். இனிமே உனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுடா. என்னம்மா அது? உனக்கு இந்த அம்மா செய்யாம வேற யார் செய்வா? என்ன இருந்தாலும் அம்மா மாதிரி மத்தவங்க ஆயிருவாங்களா? போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. அம்மா என் கையாலே உனக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு வரேன், சரியா? சரிம்மா, ரெஸ்ட் எடு. மாமா, பாத்தியாமா பெத்த பொண்ணுகிட்டயே எப்படி நடிக்கிறான்னு? உண்மையான பாசம் இருந்திருந்தா இத்தனை நாள் அது எங்கம்மா போச்சு? சும்மா இருங்க மாமா. அத்தைக்கு ஸ்ருதி மேல அக்கறை இருக்காதா என்ன? இந்த அக்கறைய இவ இதுக்கு முன்னாடி காட்ட வேண்டியதானம்மா? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இல்லம்மா, அவ ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இதை எல்லாத்தையும் பண்றா. அவளை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுமா, எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ பாம்பு மாதிரிமா, எப்ப விஷத்தை கக்குவான்னே தெரியாது. மகேஷ், நீ சொன்ன மாதிரியே அவளை உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டியே. இது வெறும் ஆரம்பம் தான்க்கா. நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. என்னது இது இவ்வளவு சூடா இருக்கு? இந்த புள்ள எப்படி வாழ வேண்டிய பொண்ணு இப்படி திண்ணையில படுக்க வச்சிட்டாளே. பானே, ஒண்ணு இந்த வீட்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்து அவர் வெளிய போ சொல்லு. டேய் அழுங்க, என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போய்ட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. உன்னை கஷ்டப்பட்டு பெத்த வளர்த்து படிக்க வச்சு கண்ணை ஒண்ணா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. திரும்பி நீராருமா? பாவி, என்னது? நம்ம வீட்டு காய்கறி தோட்டமே இவ தட்டுல இருக்கு. இந்தம்மா. ஓ, ட்ரெண்டிங்கா மாறுறியா? வசனத்துக்கு ஏத்த மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க ஒரு பொண்ணு திண்ணையில இப்படி படுத்துக்கிட்டு இருக்கா, அவளை பத்தி துளி கூட அக்கறை இல்லாம சோத்துலயே குறியா இருக்காள். லோகநாதன் உனக்கு தெரியல? தெரியல. அத மறச்சு இதுமா வெறுப்பேத்திரியா? ஊட்ட விட்டு வெளியே போடா. உண்மையான வீட்டுக்கு சொந்தக்காரி திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கா. ஒண்ட வந்தவ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பாட்டோட படையல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த கொடுமையை பார்க்க நம்மளால முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். டேய் சரவணா. என்னப்பா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. ஏண்டா, உன்னை நம்பி வந்த ஒரு அப்பாவி பொண்ண
இப்படி படுக்க வச்சிருக்கியே, அதுவும் உனக்கு தெரிஞ்சே நடக்குது. அத பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லையா? அப்பா, அவ தப்பு பண்ணிருக்கா. அது எந்த மாதிரி தப்புன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி கேக்குறீங்களே. இப்ப அவ தப்பு பண்ணதால தான் இவ்வளவு பெரிய தண்டனை, அப்படித்தானடா? இல்லையா பின்ன? அதுக்கு முன்னாடி எல்லாம் அவ ராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ்ந்தா. ஓ, ராணி மாதிரி வாழ்ந்தாளா? இருக்கட்டும்பா, இருக்கட்டும். சரிடா, உன் பொண்டாட்டி தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோ. அதான் பண்ணிட்டாளேப்பா, அப்புறம் என்ன தப்பே பண்ணலன்னு வச்சுக்கிறது? டேய், அதுக்காண்டா இப்படி கத்துற? ஏண்டா, அதான் ஒரு பேச்சுக்குன்னு சொல்லிட்டல்ல. பண்ணலன்னா அந்த புள்ளைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவியா? இல்ல அம்மா சொன்னாதான் உள்ள அனுப்புவேன்னு அடம் பிடிப்பியா? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன். அப்பா, தப்பு பண்ணலன்னா அம்மாட்ட சொல்லிட்டு உள்ளதான் கொண்டு வருவேன். ஆனா அதுக்குதான் இப்ப வாய்ப்பே இல்லையாப்பா. வாய்ப்பு இருக்கு. நம்ம சுருதியை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்ல, அப்ப பூங்குடி திடீர்னு அவங்க அண்ணன் சட்டையை உலுக்கி கேட்டுச்சுடா. பூங்கொடி, சட்டையை விடுன்னு சொன்னேன், விடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படிதான் பண்ணுவேன்னு திமிரா வர பேசுறியா? இது எல்லாமே உண்மைதான். அப்பா, ஏய், நானே பார்த்தேன்ப்பா இத பாரு. உன் தங்கச்சி எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு திரியறா. இதுதான்ப்பா நடந்துச்சு. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அவகிட்ட அவ வாயாலேயே ஏமா என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்ப கூட உன் தங்கச்சியோட மானம் போயிடக்கூடாதுன்னு என்கிட்டயே நம்ம சுருதி தப்பு பண்ண விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருச்சுப்பா. அவ்வளவு நல்லவடா உன் பொண்டாட்டி. இத பாரு, இதுவரைக்கும் உன் தங்கச்சியை பத்தி ஒரு வார்த்தை தப்பாவே பேசுனதில்ல தெரியுமா? அந்த புள்ள இந்த வீட்டோட தேவதடா. இப்ப என்னடானா திண்ணையில அது திண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்பவும் நீ அவ மனச புரிஞ்சுக்கலன்னா நீ என்னடா அவளை லவ் பண்ண? அவ மனச புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வெளியிலேயே சொல்லிடாத. அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருந்துகிட்டு இருக்க. அப்பா, பெத்த அப்பன் நான் சொல்றேன், உன் தங்கச்சி மேலதான் தப்பு இருக்கு. அவளுக்கு ஃபுட் பாய்சன் எல்லாம் கிடையாது, விஷம் குடிச்சிருக்கா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? ஏண்டா, ஒரு பெரிய மனுஷன் சொல்ற நம்ப மாட்டியா நீ? இதையாவது நம்புடா. என் பொண்ணை பத்தி என் பையன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்னடா ஆக போகுது? இத பாரு, இதுக்கு மேலேயும் அவளை திண்ணில இருக்க வைக்காத. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துரு. ஏண்டா, இப்பவும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா முழுசா நான் உனக்கு நிரூபிக்கிறேன். ஒரு பெத்த அப்பனா இந்த எல்லையை தாண்டி உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாதுப்பா. புரிஞ்சுக்கையா?